ராமநாதபுரத்திற்கு வந்த மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தை வரவேற்பதில் அமைச்சர் ராஜு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலவின் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டியால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட இடங்கள்ல பல்வேறு ஆய்வு பணிக்காக மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அவரை பல்வேறு கட்டங்களாக வரவேற்பதற்காக அந்த கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். குறிப்பாக அமைச்சருடைய அணியினர் ஒரு புறத்திலும், மற்றொரு தரப்பில் மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா தரப்பினரும் அந்த வரவேற்பிற்காக ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மலர்விழி ஜெயபாலா ஏற்பாடு செய்திருந்த வழியில் செல்லாமல் மாற்று வழியில் அழைத்து சென்று விருந்தினர் மாளிகைக்கு அந்த மீன்வளத்துறை அமைச்சரை அந்த அமைச்சருடைய ஆதரவாளர்கள் அழைத்து சென்றனர். இதனையடுத்து சர்க்கிட் ஹவுஸிற்கு வந்த மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்கள் அங்கிருந்த அமைச்சர் தரப்போடு வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு, அப்போது அமைச்சரை முந்திக் கொண்டு சால்வை அடிக்க சென்ற நபர் ஒருவர் அமைச்சர் ராஜுவை தள்ளிவிட்டதன் காரணமாக கோபமடைந்த அமைச்சர் ராஜு, என்னையே தள்ளுகிறாயா, உன்னை நோட் செய்கிறேன் என்று சொன்ன காட்சியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பின்னர் போலீசார்களை கலைந்து செல்ல சென்றனர். அதனை அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்ற அவர்கள் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு பணிகளை முடித்தனர். முன்னதாக மீன்வளத்துறை அமைச்சரை வரவேற்று மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா சார்பில் வைக்கப்பட்ட அனைத்து பேனர்களிலுமே ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சரான ராஜுவினுடைய புகைப்படம் எதிலுமே இடம்பெறாது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்துறை இரு பிரிவினராக பிரிந்து கொண்டு மாவட்டத்தில் புகைச்சல் அரசியல் நடந்து வருவது இன்று அப்பட்டமாக தெரிந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசியல் சூழல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.